நான் டாக்டர் பன்பரசி மற்றும் கனிமொழி என் சகோதரி. இன்றைய நாள் எங்களுக்கு மிக முக்கியமான நாள் எங்கள் வாழ்நாளில். அதாவது சுமார் 5 மாத காலமாக திருப்புகழ் பாராயணம், திருப்புகழை அருணகிரி நாதர் வழங்கிய திருப்புகழை இந்த பத்துமலை திருத்தலத்தில் பாட வேண்டும், ஒவ்வொரு படியிலும் ஒரு திருப்புகழை பாட வேண்டும் என்ற ஒரு முயற்சியை எடுத்துள்ளோம். அதில் எங்களோட 22 மாணவர்களை பயிற்சி அளித்து இந்த பாராயணத்தை பண்ண வேண்டும். இந்த பாராயணம் ஆன்மீக பாராயணமாக இருந்தாலும் இசையும் ஆன்மீகமும் கலந்த ஒரு பாராயணம் தான். அதையும் தாண்டி இந்த பாராயணத்தை ஒரு சாதனை முயற்சியில் பதிவு பண்ண வேண்டும் என்ற முயற்சியில் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்க்கு இதை ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேளையில் இந்த 5 மாதம் அதை பயிற்சி பண்ணி 22 பிள்ளைகளும் எங்களுடன் சேர்ந்து இந்த பயிற்சியெல்லாம் அளித்து இந்த தேவஸ்தானத்தோட ட்ரஸ்டி தத்து சிவகுமார் ஐயாவோட பெரும் ஆதரவத்தோடு இந்த நிகழ்வு இன்றைக்கு அரங்கேறியது. நேத்தி இதன் துவக்கம் தத்து சிவகுமார் ஐயா துவக்கி பாராயணத்துக்கு புத்தக வெளியீடு அதெல்லாம் பண்ணி கொடுத்தார். இன்றைக்கு டெபுட்டி பிரசிடென்ட் ஆஃப் MIC தத்து சரவணன் ஐயா அவர்கள் 4 மணிக்கு விடிய காலையில் 4 மணிக்கு இந்த பாராயணத்தை துவக்கி வைத்தார். கரெக்டாக 4:30 மணிக்கு பாராயணத்தை துவக்கி 10:30 மணி அளவில் இந்த பாராயணத்தை நம்ம முடித்துள்ளோம். இந்த மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்டில் இது பதிவு பெற்றது. 6 மணி நேரத்துக்கு 272 திருப்புகளை 272 படியில் பாடிய சாதனை எங்களுக்கு கிடைத்தது. இது பெரிய ஒரு சாதனையாக இருந்தாலும் கூட இது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு தருணமே சொல்லுவேன். ஏனென்றால் அது இந்த பத்துமலை திருத்தலத்தில் இந்த ஒரு விஷயம் நடந்தேறியது எங்களுக்கு ஒரு கனவு நினைவாகின மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த பக்தர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். பக்கத்து லேன்லேருந்து நம்ம சென்டரில் போகும்போது பக்கத்து லேன்லேருந்து ஒவ்வொரு படியிலும் அந்த திருப்புகழை எங்களுடன் சேர்ந்து பயணித்தார்கள். ஸோ இந்த ஒரு மூமெண்ட்லாம் மீண்டும் நடக்குமா என்று நினைக்கும் போதே அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் எங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஆகையால் கனிமொழியும் நானும் சேர்ந்து இந்த முயற்சி எடுத்து இன்றைக்கு இந்த பத்துமலையில் வெற்றிகரமாக முடித்துள்ளோம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், அதாவது ஆடட் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனையை தாண்டி எங்களுக்கு ஏஷியன் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனையும் முருக பெருமானோட அருளால் எங்களுக்கு கிட்டியது. அவங்களே கால் பண்ணி இந்த சாதனையை இந்த ஏஷியன் வேர்ல்ட் ரெக்கார்ட்லையும் நம்ம பதிவு பண்ணுறோம்னு சொல்லிட்டு மிஸ்டர் கௌஷல் குமார் டெல்லியிலேருந்து இன்றைக்கு வருகை புரிந்து எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டையும் வழங்கினார். ஸோ ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயமும் எங்களுக்கு இன்றைக்கு பத்துமலை முருகன் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்துல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதன்படி இவ்வளவு சாதனை பற்றி அவள் சொல்லிவிட்டால் இந்த நாள் பற்றி இருந்தாலும் இதனுடைய முதல் அங்கம் என்பது சொல்லிதான் ஆக வேண்டும். எங்களுடைய முதல் சந்திப்பு டாக்டர் சிவகுமார் அவர்களை எங்களுக்கு முழுமையாக அவரை தெரியாது, அதுதான் முதல் சந்திப்பு. இருந்தாலும் நிறைய கேள்விகள் இருந்தது மனதில். அவரை நாங்கள் போய் சந்தித்த பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு வெற்றியின் முதல் படி என்று சொல்வார்கள் இல்லையா, அதுதான் அந்த வார்த்தை. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, நீங்க செய்யுங்க, அத்துணை ஆதரவும் நாங்கள் வழங்குகிறோம் என்று அவர் சொன்ன அந்த தைரியம், அதுதான் எங்களுக்கு முதல் வெற்றி என்று நான் கருதுகிறேன். அதன்படி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு முயற்சித்தோம். பிறகு உங்கள் மாதிரி ஊடகங்கள்லாம் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. சிரமம் பாராமல் இங்க நீங்களும் சேர்ந்துதான் எங்களுடன் இந்த தமிழ் வண்ணங்கள் எங்களுடன் சேர்ந்துதான் நீங்கள் பயணித்தீர்கள். அதுல ஒரு முக்கியமான ஒரு தருணம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு படியிலும் ஒரு திருப்புகள் பாடினோம். அதன் பிறகு வெற்றிவேல் முருகனுக்கு என்ற ஸ்லோகம் விட்டோம். அந்த ஸ்லோகம் விட்ட போது அரோகரா என்ற அனைத்து பேரும் சொல்லும் போது அது ஒரு திருவிழாவாக மாறிய ஒரு ஸ்தலம் இன்றைக்கு காணப்பட்டது. அத்துணை பேரும்
அங்கே இருந்து அரோகரா சொல்லும் போது அந்த முருகனை எப்படியாவது போய் பார்க்கணும் என்ற ஒரு ஆதங்கம் தான் அங்க இருந்தது. அந்த உணர்ச்சி பூர்வமான தருணம் இன்று நடந்தது. இன்றைக்கு நாங்கள் போய் கடைசி படி 272 272வது படியில் சேரும் பொழுது அந்த தருணத்தை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. அத்தனை கண்களிலும் கண்ணீர் இருந்தன. ஆனந்த கண்ணீர் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த கண்ணீர் இருந்தன. அதுதான் ஒரு வெற்றி. ஒரு கலைஞரின் வெற்றி என்பது கரகோஷம் என்று சொல்வார்கள். ஒரு கலைஞரின் இன்னொரு வெற்றியும் அந்த கண்ணீர் என்றுதான் சொல்ல வேண்டும். சோ அது இன்றைக்கு நாங்கள் முழுமையாக அடைந்தோம். அதன் பிறகு எங்களுக்கு இந்த இரட்டை சாதனை என்று அமைந்தது. என்னுடைய சகோதரி சொன்ன மாதிரி மலேசியா புக் ரெக்கார்ட்ஸ் மாத்திரம் இல்லாமல் ஆசியான் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்று அமைந்தது. இதெல்லாம் முருகனுடைய பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு. இதனை எங்களுடைய வெற்றி மட்டுமல்ல, இது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தருணம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.